ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த டேப்லெட் பீட்ஸ் வச்சு எப்படி நம்ம நெக் செட் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பெண்டன்ட் வாங்கியிருந்தேன் நான் சில்வர் கலரில். இது வச்சு எப்படி மேக் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இதில் நம்ம 2 பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸிங்கிறதுனால இதையும் நான் இந்த வீடியோவிலே போட்டுட்டேன். லாஸ்ட் வீடியோவில் நான் லோட்டஸ் மாதிரி குந்தன் ஸ்டோன் வச்சு மேக் பண்ண அந்த நெக் செட்டில் நான் குந்தன் ஸ்டோன் வச்சு சர்க்கிள் மாதிரி ஒன்று மேக் பண்ணியிருந்தேன். காமிச்சிருந்தேன் ஃபோட்டோவில் மட்டும். அது இந்த வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் டவுட் வரும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த நான் லோட்டஸ் ஒட்டியிருக்கேன் இல்லைங்களா, இதோட செட் நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டுட்டேன். இப்போ இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். OHP ஷீட்டுக்கு கீழே நான் ஒரு காயின் வச்சுக்கிட்டேன். எதுக்காகனா நம்ம சர்க்கிள் மாதிரி இந்த ஸ்டோனை ஒட்டுறதுக்காக கீழே வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதில் நம்ம ட்ரேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம கீழே ஸ்டோன் வச்சுட்டோன்னா காயின் வச்சுட்டா சர்க்கிள் மாதிரி ஒட்டிக்கலாம். இதுக்கு நான் குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஐ குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன், ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இந்த காயின் மேலே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம க்ளோ ஒட்டிக்கலாம். இப்போ இப்படி ஒட்டுறதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ப்ராப்பராக வரும் இல்லைங்களா, நாமளாக ஒரு குத்து மதிப்பாக ஒட்டும். அதனால நம்ம சர்க்கிள் வைஸாக க்ளூ வச்சுட்டு ஒட்டும் போது நமக்கு சர்க்கிள் ப்ராப்பராக வரும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் பெரிய சர்க்கிள் வேணுன்னா அதுக்கு கீழே வேறு ஏதாவது சர்க்கிளாக ஏதாவது வச்சு நீங்கள் மேக் பண்ணுங்கள். நம்ம காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சைஸ் தான் நமக்கு வரும் இல்லைங்களா, அதனால் வேறு ஏதாவது கூட ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது பாக்ஸோட கேப் மாதிரி கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ப்ளூ கலரில் ஸ்டோன், அதாவது ஐ ஷேப் குந்தன் ஸ்டோனை இதே மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் B7000 எடுத்துக்கிட்டிங்கனாலே அது ஸ்ட்ராங்காகவே ஒட்டுது. ஓரளவுக்கு க்ளூ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒட்டுங்க. இது க்ளூ ஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, அது எங்கேயோ நான் வச்சு மிஸ் பண்ணிட்டேன். அதனால நான் கையிலே ஒட்டிகிட்ருக்கேன். அது இருந்ததுன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக ஒட்டலாம், கையிலலாம் க்ளூ ஆகாது. இப்போது நம்ம இதை சுற்றி ஒட்டிக்கலாம். இதெல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் நான் மேக் பண்ணுறேன். அந்த லோட்டஸ் மேக் பண்ணி போட்டுறது கூட நான் ஃபஸ்ட் டைம் நானாக ட்ரை பண்ணது தான். என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் தான் நான் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அது மாதிரி உங்களுக்குமே ட்ரை பண்ணுறதுக்கு தோணும். ஏன்னா நமக்கு ஜுவல் மேக்கிங் இப்படி தான் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி வேணாலும் க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு வரும். ஸோ நீங்களும் லேர்ன் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ப்ளூ கலர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் பிங்க் கலர்லேயும் ஒட்டிட்டேன். கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி நிற்கிற மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் ஒரு லைன் நம்ம ஒட்டணும். அது ப்ளூ கலர்லேயே நான் ஒட்டுறேன். அந்த செகண்ட் லைன் எப்படி ஒட்டினேன் அப்படிங்கிறது இந்த ப்ளூ ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி தான் நான் ஒட்டி வச்சுருக்கேன். அந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் ஒட்டுற மாதிரி ஒட்டுங்க. சொன்ன மாதிரி க்ளூ ஸ்டிக் உங்ககிட்ட க்ளூ பென் இருந்ததுன்னா அதை வச்சு ஒட்டும் போது நமக்கு ப்ராப்பராக வரும். கொஞ்சம் கையில் ஒட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இதுவே இப்போ தான் க்ளூ ஸ்டிக் எல்லாமே நமக்கு பென் எல்லாமே கிடைக்கிது அவைலபிள். அப்போ அந்தளவுக்கு கிடையாது. அப்போ ஆரி ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் ஆரி ஒர்க் பண்ணுற நீடிலே லைட்டாக க்ளூ ஒட்டிட்டு அதிலே ஸ்டோன் எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். அது ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதில் அது ஒட்ட முடியாது. அதனால் நான் கையிலே வச்சு ஒட்டிகிட்ருக்கேன். அதனால் என் கையெல்லாம் நிறைய க்ளூ ஆகிடுச்சு. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. உங்ககிட்ட பென் இருந்ததுன்னா அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 3rd லேயர் ப்ளூ கலர்லேயே நான் ஒட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். எப்படி செகண்ட் லைன் ஒட்டினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கல. அதனால் உங்களுக்கு நான் 3rd லைன் காமிச்சிட்ருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய கிளாஸஸ், அதாவது என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ரூச் கிளாஸ், மெஹந்தி கிளாஸஸ் அண்ட் ஜுவல் மேக்கிங், பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ், இது எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சென்டரில் நான் ஒரு குட்டியாக க்ரீன் கலர் ஸ்டோனை நான் ஒட்டிக்கிட்டேன். இப்போ எக்ஸஸாக இருக்கிற க்ளூவெல்லாம் நான் அந்த க்ளூவோட மூடியில் இருக்கிற அந்த நீடில் மாதிரி இருக்கிறத வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு நீங்கள் அந்த ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதே இது தான். இதில் ஸ்டோன் ஒட்டலை, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த வீடியோ எடுத்து நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ OHP ஷீட்டில் சேம் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம காயின்ஸை ஒட்டிட்டோம். ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிட்டு அந்த நடுவில் நான் இதை வச்சு ஒட்டினோடனே சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா ஒட்டிக்கிச்சு. ஆக்சுவலி இது தான் நான் ட்ரை பண்ணது. இந்த காயின் மேலேயே இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டுற மாதிரி தான் ப்ராசஸில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் கொஞ்சம் காயின் மேலே ஸ்டோன் ஒட்டாமல் இருந்தது. அதனால் சரி, காயினை ஸ்கிப் பண்ணிடலான்ட்டு ஸ்டோன் மட்டும் ஒட்டி எடுத்து சரி காயின் சென்டரில் வச்சு பார்க்கலாமேன்ட்டு வச்சேன். ஒட்டிக்கிட்டு ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கிச்சு. அது அழகாகவே இருந்தது.
நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த காயினை சுற்றி இருக்கிறதே நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த காயின் ஷேப்பில் அந்த வளைவாக நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. OHP ஷீட் வெளியில் தெரியாத மாதிரி. இதுக்கு நீங்கள் சிசரில் கட் பண்ணுறத விட கட்டரில் கட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக கட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பெண்டன்ட் பாருங்கள். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன்னா சுகர் பீட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கியர் ஒயரு, டேப்லெட் பீட்ஸ் எடுத்திருக்கேன், கியர் லாக், இதுதான் வந்து கியர் லாக்கு, இதெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஐபின் நமக்கு தேவைப்படும், ஐபின் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த ஐபின்ல என்னென்னா கீழே வந்து நமக்கு ஏதாவது ஒட்டுறது அப்படின்னாலும் ஒட்டிக்கலாம். இல்லை மேலே வந்து செயின் மாதிரி மேக் பண்ணோம் இல்லைங்களா, லாங் செயின் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஐபின் தேவைப்படும். இருந்தால் தானே நம்ம அதுக்குள்ளே ஒயரை விட்டு நம்ம பீட்ஸ் எல்லாம் கோர்க்க முடியும். இதுக்கு கீழே உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வேணுனாலும் கீழேயும் ஒரு ஐபினை நீங்கள் ஒட்டிக்கலாம். இதுக்கு நீங்கள் பின்னை கட் பண்ண வேண்டாம். எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணி அந்த லென்த்துக்கு அப்படியே ஒட்டுங்க. அப்போ தான் அது எடுக்காமல் இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து ஒயர் கொடுத்து ஹைட், அதாவது வெயிட்டை நம்ம லோட் பண்ணும்போது அதை வந்து இழுத்துட்டு வந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து வேக்ஸ் ஷீட்டை கட் பண்ணி அந்த ஐபின் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷேப்க்கு அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதை ஒட்டிக்கிட்டிங்கன்னா அது ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஹோல்ட் ஆகிடும். பாருங்கள், நான் அந்த ஐபின் ஷேப்க்கு தான் நான் கட் பண்ணி அதுக்கு மேலே நான் இதை ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த வேக்ஸ் ஷீட்டை ஒட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், இதோட ப்ராசஸ் முடிஞ்சுது. இந்த பெண்டன்ட் அவ்வளோதான் நமக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த ஐபினில் நம்ம கியர் ஒயரை விட போகிறோம். நீங்கள் கோல்டு கலர் எடுக்க போகிறீங்களா, சில்வர் கலர் எடுக்க போகிறீங்களாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த காயின்ஸ் கோல்டு கலர் இருக்குது, ஐபின்னுமே கோல்டு கலர் இருக்கும்போது நமக்கு கோல்டு கலர் ஒயர் தான் மேட்ச் ஆகும். சில்வரில் கொடுத்திங்கன்னா அது தெரியும், வெளியே நம்ம கியர் லாக் போடும்போதும் தெரியும். அதனால் கோல்டு கலரில் கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதை ட்ரை ஆக டைம் கொடுங்க. இல்லாட்டி நம்ம அதுக்குள்ளேயே ஒயரை விட்டு லோட் பண்ணோன்னா கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டேப்லெட் பீட்ஸ் வந்து அந்தளவுக்கு வெயிட் இருக்காது. இதுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ரொம்ப வெயிட்டாக இருக்கிற 8 mm 10 mm பீட்ஸ் எல்லாம், கிளாஸ் பீட்ஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வெயிட் தாங்காது. அந்த ஐபின் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இந்த பெண்டன்ட்டையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பெண்டன்ட் பாருங்கள், இதுக்கு கீழே சர்க்கிளாக இருக்குது. இப்போ இது வந்து சில்வர் கலர் அப்படிங்கிறதுனால இது கூட நம்ம வந்து சில்வர் கலர் தான் எடுக்கணும், கோல்டு கலர் எடுக்கக்கூடாது. பாருங்கள், இதில் நான் ஒயர் விட்டுட்டேன். நான் வந்து சில்வர் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். கோல்டு கலர்லே தான். இல்லை, ஃபஸ்ட் உங்களுக்கு நான் வந்து இந்த டேப்லெட் பீட்ஸ் போட்டால் இந்த பெண்டன்ட்டுக்கு வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத சும்மா நான் உங்களுக்கு ட்ரையலுக்காக மேக் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு இது பிடிக்கல, இந்த பெண்டன்ட்டுக்கு இந்த டேப்லெட் பீட் வந்து செட் ஆகலை. நான் போட்டு பார்த்தேன், பிடிக்கல. அப்படிங்கிறதுனால நான் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாஸ் பீட்ஸ் தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சும்மா ட்ரையலுக்காக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நான் வீடியோ எடுக்காமே ட்ரை பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு அதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள், அதுக்கும் மேட்ச் ஆகலை. இதுக்கு ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் நடுவில் நான் ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மல்டி கலர் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரே கலராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. மல்டி கலர்லேயும் இந்த கலர் தான் கொடுக்கணும்னு கிடையாது. அதில் ஒரு கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போது எனக்கு அந்த பெண்டன்ட்டில் இது இருந்தது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் ஓரளவுக்கு நான் கோர்த்துக்கிட்டு இதை அப்படியே இந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் நான் அந்த பெண்டன்ட்டில் கோர்த்து விட்டுட்டேன். இது வந்து நமக்கு ஒன் சைடு வரும் இல்லைங்களா, இப்போ அதுக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் இந்த சைட்லேயே நம்ம பீட்ஸ் வந்து கோர்த்துக்கலாம். வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பீட் வந்து கொஞ்சம் சுகர் பீட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்து நல்ல டல் கோல்டு கிடையாது, பியூர் கோல்டு கலரில் இருக்கும். நமக்கு இது பேக்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். பட் இது வந்து ஆரி ஒர்க்குக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ப்ரேஸ்லெட்டுக்கு இந்த மாதிரிக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது எனக்கு பிடிக்கல. பிடிக்கலங்கிறத விட அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாத மாதிரி இருந்தது. அதனால் அதை நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இது ரெண்டுத்துக்கும் சேம் இந்த பேட்டர்னில் தான் மேக் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். அது எனக்கு மேட்ச் ஆகாதனால அதை எடுத்துகிட்டு நான் இந்த பெண்டன்ட்குள்ளே நான் இதை விட்டுட்டேன். இப்போ நம்ம ஒன் சைடு ஆல்ரெடி கோர்த்து விட்டுட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த சைட்லேயுமே நம்ம கோர்த்துக்கலாம். ஒவ்வொரு டேப்லெட் பீடுக்கும் நடுவில் நம்ம ஒரு சுகர் பீட் கொடுத்துக்கலாம்.
பாருங்கள், இது மல்டி கலருங்கிறதுனால நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஒரே பீடை 2 கலராக ஒரு 2 ஒரே கலரில் 2 பீட் கோர்க்கும்போது தான் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ நீங்கள் வேறு வேறு கலரில் கோர்க்கும்போது அது டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்படி இல்லைனா அந்த சைடு கோர்க்குற எல்லா கலரும் இந்த சைடு நீங்கள் அந்த மாதிரி கோர்த்திங்கனாலுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லாட்டி 2 சைடுமே கலர் கலராக கோர்த்திங்கனாலுமே கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் அந்த சைடு எந்த கலர் கோர்த்தனோ அது மாதிரி இந்த சைடில் கோர்க்குறேன். நம்மக்கிட்ட ஒவ்வொரு கலரில் 2 பீட்ஸ் இருந்தால் நமக்கு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஒரு வேளை இல்லாத பட்சத்தில் நம்ம எல்லா கலர்ஸும் மிக்ஸ் பண்ணி தான் கோர்த்தாகணும். எனக்கு வந்து சேம் கலரில் டேப்லெட் பீட் கிடைக்கல. ஸோ மல்டி கலரில் கிடச்சதுனால இதை நான் வாங்கிக்கிட்டேன். நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நான் ப்ரூச் ஒர்க்குக்காக வாங்கினதை வச்சு நிறைய வந்து ட்ரை பண்ணிட்டேன். யாருக்காவது ப்ரூச் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோடய வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபீஸ் டீட்டெயில்டு எல்லாமே, ஃபோன் நம்பர் எல்லாமே என்னோடய சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ரைட் சைடில் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் காமிச்சிட்ருக்கேன், நான் ஸ்பீட் பண்ணல. பாருங்கள், நீங்கள் வந்து இந்த இடத்துல சுகர் பீட் பதிலாக வேறு ஏதாவது நீங்கள் கிறிஸ்டல் பீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த பீடு இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நான் 2 சைடுமே கோர்த்து முடிச்சிட்டேன். எனக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு நான் 2 சைட்லையுமே கோர்த்துக்கிட்டேன். கோர்த்துட்டதுக்கப்புறம் நம்ம கியர் லாக் வச்சு இதை லாக் பண்ணி தானே ஆகணும். ஸோ நம்ம எந்த கலரில் ஒயர் எடுக்கிறோமோ அந்த கலரில் நீங்கள் கியர் லாக் வச்சு லாக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக இருக்கும். இப்போ நான் கியரில் 3 சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4th ஒன்னில் நான் கியர் லாக் கொடுத்துட்டு அந்த கியர் ஒயரை உள்ளே விட்டு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு லாக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நிறைய வீடியோஸில் நான் காமிச்சிட்டேன். அதனால் இதில் நான் காமிக்கல, கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நான் போட்டதை. இப்போ செகண்ட் சைடில் நான் 2 சுகர் பீடை போட்டுட்டு ஒரு கியர் லாக் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்குள்ளே நான் ஒயரை விட்டு அந்த உள்பக்கமாக இழுத்துக்கிறேன். நான் ரைட் சைடில் லென்த்தாக இருக்கிற ஒயரை ப்ளையரில் பிடிச்சி இழுக்கிறேன். லெஃப்ட் சைடில் நம்ம ஃபோல்டு பண்ண ஒயரையும் பிடிச்சி இழுத்துட்டு தேவையான அளவுக்கு ஹோல் வந்ததுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் நம்ம ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ண தேவைப்படும், டோரி கனெக்ட் பண்ண தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ அந்த லாக் பண்ண எடுத்து அந்த சர்க்கிள் தேவையான அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா இழுத்து டைட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா நம்ம கீழே இழுத்து விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டில் இழுத்துட்ருக்கேன் பாருங்கள். அந்த ஒயரை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். நீங்கள் எப்போவுமே கீழே மடித்து விடுற ஒயரை வந்து பீட்ஸ்குள்ளே விடணும் நீங்கள். இப்போ இந்த டைப் எப்படி மேக் பண்ணுறதுனா, நான் இந்த கலர் பீட் தான் எடுத்திருக்கேன். கிளாஸ் பீட் இது. இதில் வந்து இது நமக்கு மேட்ச் ஆகும் கண்டிப்பாக. இப்போது சில்வர் கலரில் ஒயர் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் வந்து டபுள் லைன் கூட எடுத்துக்கோங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா மூமெண்ட் பண்ண அந்த ஒயர் கட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. நான் 1 தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு மேக் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுனால அது கட் ஆனாலும் மறுபடியும் சேஞ்ச் பண்ணி மாற்றிப்பேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால் சிங்கிள் லைன் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அது மாதிரி 2 சைட்லேயுமே நம்ம பீட்ஸை கோர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட் கொடுத்து பார்க்குறேன். அது நமக்கு ஓகேவா அப்படிங்கிறத பற்றி நான் ட்ரை பண்ணுறேன். இது எப்படி இருக்கும் அதோட அவுட்புட் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீன்லேயே மேலே வச்சுருக்கேன் பாருங்கள். நான் சுகர் பீட் கொடுத்து பார்த்தேன், எனக்கு அது பிடிக்கல. அதனால் அதை எடுத்துகிட்டு மொத்தமாகவே நான் பீட்ஸ் மட்டும் தான் கோர்த்துக்கிறேன். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் எவ்வளோ நமக்கு லென்த்து தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஒன்றா எடுத்து கோர்க்காமல் நான் அந்த பீட்ஸ்குள்ளேயே அப்படியே அந்த லைன்லேயே உள்ளே விட்டு நான் 3 பீட் 4 பீடாக கோர்த்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் நான் கோர்த்துக்கிட்டேன். இதுக்குள்ளே விட்டுட்டு 3 பீடு ஃபஸ்ட்டு 4 பீடு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 3 பீடு இது மாதிரி நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அதுக்கேற்ற பீட்ஸ் கவுண்டிங் வரும். நமக்கு இத்தனை பீட்ஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு கிளாஸ் பீட்ஸு, ஜெல்லி பீட்ஸு, கிராக்கல் பீட்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான நெக் செட்டுக்கு நமக்கு கிளாஸ் பீடு லுக் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடில் நம்ம வந்து கோர்த்துருக்கோம். இதே மாதிரி நம்ம ஆரி ஒர்க்குக்கு வந்து நீடியில் நம்ம எப்படி பீட்ஸை லோட் பண்ணோமோ அது மாதிரி தான் நான் அதோட கியர் ஒயரை கொண்டு போய் அந்த லைனுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே இந்த சைடு இழுத்து விட்டுக்கிறேன் பீட்ஸை. ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். நம்ம பர்சனலாக பண்ணும்போது ப்ராப்ளம் கிடையாது. என்கிட்ட ஜெல்லி பீட் இருந்தது, அது வந்து பிங்க் கலரில் உங்களுக்கு இப்போ காமிச்சது தான். இது வந்து கிளாஸ் பீடு. இப்போது இந்த சைடு வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு 2 3 பீட்ஸ் சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கியர் லாக் கொடுத்து நான் அதை லாக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த சைடு கொடுத்துக்கலாம்.
இந்த சைடையும் நான் கோர்த்துட்டு பாருங்கள் கியர் லாக்குள்ளே ஒயரை கீழே ரிவர்ஸில் விட்டு நான் இழுக்கிறேன் பாருங்கள். ரைட் சைடில் பெரிய ஒயர் இழுக்கிறேன், அதாவது அந்த பீட்குள்ளே லென்த்தியாக வர ஒயரை பிடிச்சி இழுக்கிறேன். லெஃப்ட்டில் நம்ம ஃபோல்டு பண்ணி விட்டு ஒயர் இழுக்கிறேன். அப்படி இழுக்கும்போது நமக்கு டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுடுங்க. ப்ரெஷர் பண்ணி அந்த பீடை வந்து ஸ்ட்ராங்காக வந்து அழுத்தி விட்டுருங்க கியர் லாக்கை. இப்போ நம்ம வந்து ஹெட் பின் எடுத்துக்கலாம். ஹெட் பின்னில் ஒரு பீடாக கொடுத்து கொஞ்சம் அந்த கம்பியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். லைட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த பெண்டன்ட்டில் கீழே இருக்கிற அந்த ஒவ்வொரு ஹோல்லையுமே இதை விட்டு விட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி அழகாக இருக்கும். சேம் அதே கலரில் இது மாதிரி நமக்கு 5 கொடுத்துருக்காங்க கீழே ஹேங்கிங்ஸ்க்கு. ஸோ நம்ம அந்த ஹெட் பின் எடுத்துக்கிறோம். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் பீடை விட்டுட்டு அழகாக ஃபோல்ட் பண்ணி வளைவு மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா அதை கொண்டு போய் நம்ம அந்த சர்க்கிளில் வளைச்சி அதை ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த சர்க்கிளில் உள்ளே விட்டுட்டு நம்ம ப்ளையர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து ஸ்டட்டாகவும் மேக் பண்ணலாம். இதே மாதிரி சேம் மெத்தட்லேயே ஹெட் பின் வச்சு வளைச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே ஹூக்கு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இயரிங்ஸ் மாதிரி வந்துடும். அவ்வளோதான், மேட்சிங்காக நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஹூக் போடுறவங்களுக்கும் அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், சேம் அதே மாதிரி நான் ஹெட் பின் அதுக்குள்ளே விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக வளைச்சி கொடுத்துட்டு அந்த அந்த பெண்டன்ட்டில் இருக்கிற கீழே இருக்கிற ரிங்லேயே நான் வந்து அதை கனெக்ட் பண்ணி மடக்கி விட்டுடுறேன் ப்ளையர் வச்சு. இதே மாதிரி நமக்கு அந்த 5 சர்க்கிளையுமே நம்ம மேக் பண்ணிக்கலாம். ரெண்டும் போடும்போது கலர் மேட்சிங்காக லுக் அழகாக இருக்கும். இது நீங்கள் ஃப்யூச்சரில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு பீட்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு நிறைய ரீயூஸ் வீடியோஸ் போட்டிருந்தேன். நம்ம வாங்குகிற பெண்டன்ட் கலர் சேஞ்ச் ஆனால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்குமே நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். என்னோடய சேனல் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜுவல் மேக்கிங் கிளாஸ்க்குன்னு தனியாக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து எட்ஜஸில் நம்ம வந்து கியர் லாக் போட்டுடலாம். இதை நீங்கள் டோரி கனெக்ட் பண்ணிக்கலாம். டோரி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுதான் அவுட்புட் உங்களுக்கு. இந்த வீடியோவில் இது 2 தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நிறைய ஜுவல் மேக்கிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன்.